டேய் ரொம்ப டெரரான சாரோ. என்னங்க சத்தம்? வந்தேன், தொழியை உரிச்சு போடுவேன். ஐயோ பயமா இருக்குடாப்பா. ஒரு வாத்தியார் வந்திருக்கேன், வணக்கம் வைக்காம இருக்கீங்க. பார்த்துக்கணுங்க மக்கா, எக்ஸாமுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. ஒழுங்கா படிங்க, எல்லாம் ஃபெயில் ஆகி போடுவீங்க சொல்லிவிட்டேன். சொல்லிக்கிட்டே இருக்கவன பாரு. ஏன்டா ஏன் இந்த கொலவெறி உனக்கு? பார்த்துக்குங்க, நாளையிருந்து ஒழுங்கா படிக்கணும். யார் நீ? சார் இந்த கிளாஸ் தான் சார் நான். ஆமாம் சார் இந்த கிளாஸ் தான். ஏன் லேட்டு? உனக்கு என்ன கேடு? சைக்கிள் பஞ்சரா? ஆனால் உனா இந்த மாதிரி காரணம் சொல்ல வேண்டியது. உள்ளே போ, போய் மொதல் பெஞ்சில் உட்காரு போ. கிளாஸ் மாறி போய் என்ன அடி கல்ல போய்ட்டு கம்முன்னு. பார்த்துக்கணுங்க, எக்ஸாமுக்கு தேவையான கொஸ்டின்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒழுங்காக படிச்சிங்கன்னா பாஸ் ஆகிக்கலாம். இந்த செவத்தாமக்கா படிவே. இந்தாலே லேட்டாக வந்தவனே, எக்ஸாமுக்காக சீக்கிரமாக வரப்பாரு. தம்பி கடைசியில் உட்காந்துருக்காத, முன்னுக்கு வரப்பாருப்பா. படித்து எல்லாம் எடுத்து படித்து எழுதி பாரு. டேய் நண்டு, இது இம்பார்ட்டன்டா. இது இம்பார்ட்டன்டா. படிக்கணுமா? அப்போ இது பாட்டு கிடையாதுன்னா எல்லாமே இம்பார்ட்டன் தான்டா. போடுறா இவங்கிட்ட டென்ஷனாக இருக்குது. கூலி பார்ப்போம். என்னடா பார்க்குறா? படுறாங்க. எனக்கு ஒன்றுட்டாடா. என்னங்க சத்தம்? என்ன வச்சிருக்க வாயில? வெளியேடு. நான் பார்க்காத இடத்துல பார்க்க, எனக்கு தெரியாத இடத்துல பார்க்க. எடுவே வெளியே, எடுவே வெளியே. எடு ரெண்டு. டேய் வேணாண்டா. எடு. என்னது இது? ஒண்ணுதான் இருக்கு. எடுவே நாளு. சார் வேணாம் சார். என்ன பண்றது வச்சுட்டு? சார் இப்படி ஒருத்தர் இழுத்து கீழே வைங்க சார். கீழே நான் பார்க்காத இடத்துல பார்க்க. ஓ ஆடு மட்டையா எடுத்து வருதி. நல்லா பேஷா இருக்குவே. ரெண்டாவது இதெல்லாம் தம்பி அருமையா இருக்குவே. அப்படி சொல்றதுக்கே போற மாதிரி இருக்கு. அன்சிகா தமிழ்நாடுலாம் எனக்கு தெரியல. ஆளு மட்டை 2 குளிப்பி நான் பிடிச்சிடும். அமிர்த தப்பு மணி நாவுது. எல்லாம் உள்ள வேணாம். உள்ள போ. டேய் இங்க வாடா நீ. சரி உள்ள போ. பாராதே ஜஸ்ட் பாத்தல. ஆம்ச பாத்தல. என்னடா சட்டையெல்லாம் கட்டி போட்டு வந்து நிக்கிறா? சார் நீங்க தான் சார் வந்து கட்டி சொன்னீங்க. சீன தான்டா கேட்ட சொன்னா. சட்டை கட்டி போட்டு வந்து நிக்கிறா? சார் ஜட்டி எல்லாம் கட்டி தவல. எல்லாம் உள்ள போ. முடியலடா இவன் கிட்ட. இப்பயே பிட்டு ஏதாச்சும் வச்சுருந்தா கொடுத்துருங்க. கொஸ்டின் பேப்பரில் எது இருக்கோ அதை மட்டும் எழுதுங்க. ஏதாச்சும் மாட்டினீங்க அப்போ நான் பொறுப்பு இல்லை. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. 3 வருஷம் எவனும் எக்ஸாம் எழுத முடியாது சொல்லிட்டேன். ரைட்டு. ஐயோ சைத்தான் கொஸ்டின் பேப்பர் வந்துடுச்சு. இது கசிமா கொஸ்டின் பேப்பர் தூக்கி போட்டுருவோம். இதுக்கும் வச்சுக்கோம் சேஃப்டிக்கு. ஓ ப்ளூ பென் ஏதா காட்டுறா? எனக்கு ஒன்றும் தெரியாது.
பார்த்தால் அது வரமே. முறைதான் ஒரு முறைதான் உன்னை பார்த்தால் அது வரமே. ஏய் என்ன பண்ணுறீங்க? நத்திங் சார், ஐம் ஜஸ்ட் ரைட்டிங். டோன்ட் டிஸ்டர்ப் மீ. அப்புறமா கட்டுறேன் சார். அடிஷ்னல் சார், ஒன் மோர் அடிஷ்னல். இது ஏதோ ஆக்கு போல. என்னடா இது? தெரியல, ஆன்சர் தான் எழுதுறேன். அதுக்குன்னு கொஸ்டின் பேப்பரில் இருக்குது, அப்படியே வாட ஆன்சர் ஷீட்டில் எழுதுவேன். நீ தானே கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற, அப்படியே சொன்னா. அதுக்குன்னு ஒரு நியாயம் வேணாம் சார். 2 more அடிஷ்னல். இல்லைடா மொத்தமாக வச்சுக்கடா. ஐயோ இவன் என்ன பண்றான்? இவன் தெரியலையே. ரொம்ப நேரமா யோசிச்சுனே உட்காந்துக்கிறானே, எழுதுற மாதிரியே தெரியலையே. இங்க வந்து நின்னா சரி, படிக்கிற போல தான் போல யோசிச்சுனே உட்காந்து பண்றது. போய் தொலைடா. ஏய் வாயில என்ன பிட்டா? சார் அது விட்டுலாம் இல்லை சார், கூடிப்பு சார். ஏய் எனக்கு 2 குர்ரா. சார் ஒன்று தான் சார் வச்சுக்கிறான். பரவாயில்ல குர்ரா. இந்தா வச்சுக்கோ, பொறுமையா வச்சுப்போம். உடம்பாவு விட்டுக்கிட்ட விடுங்க, எல்லாம் ஊக்கத்துறேன் சார். சார் விட்டு சார். குர்ரா அத விட்டு. சார் 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 ப்ளீஸ் சார் 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 கூடிப்பெல்லாம் கொடுத்துக்கிறேன் சார், கொடுங்க சார். சரி வச்சு எழுது சார். சார் அதில் தான் சார் எல்லாமே இருக்குது. ஏய் வச்சேரா. எதுக்கு இது? லாஸ்ட் 10 minutes என்ன வேணா பண்ணுங்கடா. எழுதுறாரு ஒரு பேப்பரில். உனக்கு 2 பார்த்தது இந்த சனல் வச்சு கட்டு. மச்சான் மச்சான் பாஸ் ஆயிட்டா, பாஸ் ஆயிட்டா, நம்ம பாஸ் ஆயிட்டோம், பாஸ் ஆயிட்டோம். பாஸ் ஆயிட்டா. என்னடா முட்டி போடுற? என்னடா பண்ணுறேன்? பாஸ் ஆயிட்டோம், நம்ம பாஸ் ஆயிட்டோம். இதே மார்க் போய் பார்த்துட்டு வரேன். நானும் பாஸ் ஆயிட்டேன்டா. டேய் நானே ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டு கம்முனுங்கறேன். நீங்க என்னடா இவ்வளவு ஆட்டம் போடுறீங்க? ஏய் எப்படி பிட்டடிச்சு தான் பாஸ் ஆயிருப்பீங்க? போங்கடா. டேய் என்ன சொன்னால் விட்டடிச்சு பாஸ் ஆனா வந்து ஒரு வருஷம் எடுக்கிற புக்கை ஒரே இடத்துல எடுத்து வந்த கேள்வி எது, வராத கேள்வி எது, வரப்போகிற கேள்வி தெரிஞ்சுக்கின்னு அது சின்ன ஒரு பேப்பரில் எழுதி உடம்பு பூரா வச்சு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனால் அங்கே ஒன்றை மாதிரி வார்த்தை நினைப்பான். அவனையெல்லாம் சமாளிச்சுட்டு உள்ளே போனால் ஃப்ளையிங் கூட வருவான். அவனையும் சமாளிச்சுட்டு உட்காந்து பிட்டு எழுதும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க கூப்பிடும். அவனுக்கு நான் பிட்டு தேவைன்னு தெரியாமல் அவன்கிட்ட ஒரு பிட்டை கொடுத்து பாஸ் ஆகிவிட்டு நானும் பாஸ் ஆகி நீங்கள் படித்து வாங்கின மார்க்கை நாங்கள் பிட்டு அடிச்சவங்க எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு தெரியுமாடா? மாப்பிள்ளை இந்த தண்ணியை கூடி எங்கடா போயிருந்தா? ரிசல்ட்டு பார்க்க போயிட்டு வந்தேன்டா. பாஸ் ஆகிட்டியா? ஃபெயில் ஆகிட்டேன் மச்சான். கவலைப்படாத மாப்பிள்ள. தி சிங்கிள் ஷீட் நாட் டிசைட் யுவர் ஃப்யூச்சர், மை ஃப்யூச்சர் ஆல்சோ. ஓகே வரட்டா? வா.